உரையாடல். ஆனா அதுக்குள்ள எவ்ளோ பெரிய கதை இருக்கு தெரியுமா? நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் அதுதான். தினக்கூலி தொழிலாளர்களோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய பொருளாதார போராட்டத்தை இந்த சின்ன உரையாடல் நமக்கு அப்பட்டமா காட்டப் போகுது. வாங்க உள்ள போலாம். என்னடா சாப்பிட்டியா? பாருங்க, இந்த ஒரு சாதாரண கேள்வியில தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு கடைச்சு போய் வர்ற தம்பிக்கிட்ட அண்ணா கேக்குற ஒரு அக்கறையான கேள்வி இது. சாப்பாட்டை பத்தி ஆரம்பிச்ச இந்த ஒரு கேள்வி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட ஒரு நாள் வருமான கணக்குக்குள்ள நம்மள கூட்டிட்டு போகுது. ஒரு நாள் உழைப்புக்கு என்ன மதிப்பு? அது அவங்க தேவைகளை பூர்த்தி செய்யுதா இல்லையா? நாள் முழுக்க கேட்டரிங் வேலை, வெயில் அழைச்சல் எல்லாத்தையும் தாங்கி செஞ்ச வேலைக்கு கிடைச்ச கூலி வெறும் 400 ரூபா. ஆமாங்க, ஒரு முழு நாள் உழைப்புக்கு வெறும் 400 ரூபா தான். சரி, இந்த 400 ரூபாய வச்சு என்ன பண்ண முடியும்? இங்கதான் அசல் கதையே ஆரம்பிக்குது. சம்பாதிச்ச காசு கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அது எங்க போக போகுதுன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. வருமானம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் கடன் சுமை காத்துக்கிட்டு இருக்கு. அந்த கடன் தொகை 1200 ரூபாய். இது பக்கத்துல இருக்கிற மளிகை கடையில இருக்கிற பாக்கி. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் சம்பளம் 400 ரூபாய் தான். ஆனா கடன் மட்டும் அதுல 3 மடங்கு அதிகமா இருக்கு. இப்ப இந்த ரெண்டையும் ஒன்னா வச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் 400 ரூபாய் வருமானம், இன்னொரு பக்கம் 1200 ரூபாய் கடன். ஒரு பெரிய கடல்ல ஒரு சொட்டு தண்ணிய ஊத்துற மாதிரி தான் இருக்கு இந்த சம்பளம். இத வச்சு அந்த கடன் என்ன பண்ண முடியும்? இந்த உரையாடல கவனிங்க. அண்ணன் சொல்றாரு, இந்த 400 ரூபாய் எடுத்துட்டு போய் கொடுத்துரு, மீதிய அப்புறம் பாத்துக்கலாம். பாருங்க, சம்பாதிச்ச பணம் மொத்தமும் அப்பவே கடனுக்கு போயிடுச்சு. அதுவும் முழு கடனையும் அடைக்க இல்ல, சும்மா ஒரு சின்ன பகுதியை கொடுத்து சமாளிக்கிறதுக்கு தான். ஆனா இங்க அந்த தம்பியோட தியாகத்தை நாம பார்க்கணும். அவன் வீட்டுக்கு கொண்டு வந்தது அந்த 400 ரூபாய மட்டும் இல்ல, பசியையும் தான். ஏன்னா வேலை செஞ்ச இடத்துல சாப்பாடு காலி, 300 பேருக்கு சமைச்சிருக்காங்க. ஆனா 500க்கு மேல கூட்டம் வந்திருக்கு. இது பத்தாதுன்னு அண்ணன் செலவுக்கு கொடுத்த 100 ரூபாய கூட வேணான்னு சொல்லிட்டு குடும்ப கடன் தான் முக்கியம் நிக்கிறான் பாருங்க. அங்கதான் அவனோட நிலைமை நமக்கு புரியுது. ஓய்வு எடுக்கிறதுக்கெல்லாம் இங்க நேரமே இல்ல. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் கால் வருது. இந்த சுழற்சி நிக்காது, அடுத்த வேலை தேடி வருது. அந்த போன்ல வர்றது ஒரு புது வேலை வாய்ப்பு, வீடு மாத்திர வேலை. ஆனா சம்பளம் 800 ரூபா. போன நாள் சம்பளத்தை விட 2 மடங்கு அதிகம். இப்போ சொல்லுங்க, உடம்புக்கு முடியலன்னாலும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? இங்கதான் ஒரு பெரிய போராட்டம் அவனுக்குள்ள ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் உடம்பு சரியில்லை, இன்னொரு பக்கம் குடும்பத்தோட நிதி தேவை. இதுல எதை தேர்ந்தெடுக்கிறது? இது ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான தேர்வு. அண்ணா ரொம்ப அக்கறையா சொல்றாரு, டே, உடம்புக்கு முடியலன்னா வீட்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. இதுதான் சரி இல்லையா? எல்லாத்துக்கு மேல உடம்பு தான் முக்கியம். ஆனா தம்பி என்ன சொல்றான் தெரியுமா? பரவாயில்லண்ணா, எதுக்கு 800 ரூபாய விடணும்? இந்த ஒரு வரியில அவனோட மொத்த கஷ்டமும் தெரியுது. அந்த 800 ரூபாய் அவனுக்கு வெறும் பணம் இல்ல, அது கடனை அடைக்க ஒரு வாய்ப்பு, பசிய போக்க ஒரு வழி. இப்போ இந்த ஒருத்தரோட கதை, இது ஒருத்தரோட கதை மட்டும்தானா? இல்ல, இதுதான் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களோட உண்மையான யதார்த்தம். இது ஒரு தனிப்பட்ட கதை இல்ல, ஒரு பெரிய சமூகத்தோட பிரதிபலிப்பு. இறுதியா அவரே சொல்றாரு, தினசரி கூலி வேலை செய்யற தொழிலாளியோட நிலைமை இப்படிதாங்க இருக்கு. இது அவரோட கதை மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிற பலரோட கதை, கோடிக்கணக்கான மக்களோட யதார்த்தம் இதுதான். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் ஓய்வெடுத்தா ஒரு நாள் வருமானம் போயிடும். ஆனா அந்த வருமானத்தை விட உழைப்பு தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்கு. ஒரு நாள் ஓய்வோட விலை ஒரு நாள் உழைப்போட சம்பளத்தை விட அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கு வேற என்னதான் வழி இருக்கு?